தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து கனமழை குறித்தான விவரங்களை வழங்கினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைக்கிறார். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருவதாகவும், தென்னிந்தியா ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதையொட்டி கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகின்ற 21ஆம் தேதி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலினை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இதன் காரணமாக 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பதும் விடுத்திருக்கிறது. 22ஆம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இதுவரையும் தமிழகத்தில் அவ்வப்போது பல்வேறு பகுதிகளில் மழை அளவு பெய்து வருகிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வட தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருப்பதாகவும் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் அந்த கனமழை எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக தமிழக கடலோர பகுதியில் வருகின்ற 20ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரி கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோடை காலம் தொடங்கிய முதலிலிருந்தே மழையினுடைய அளவு என்பது அவ்வப்போது மக்களை குளிர்விக்கக்கூடிய நிலையில் மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களை கணக்கிட்டால் 192.7 மில்லிமீட்டர் மழை கோடை மழையாக பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த மழையின் அளவு சராசரியை விட 90% அதிகம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். மே 27ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட பிறகாக, அதன் பிறகு கேரளாவின் மழைக்கு பிறகாகவே அந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்தை நோக்கி வரக்கூடும் என்றும் தகவலை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாலதி, சந்தோஷ், இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். முதல்ல மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது அப்டேட் அபவுட் பே ஆஃப் பெங்கால். கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, லோ பிரஷர் ஏரியா உருவாகக்கூடும். பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும். தென்மேற்கு பருவமழை குறித்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேலும் ஒரு சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது. இது அடுத்த 2-3 தினங்களில் மாலத்தீவு, குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள், தெற்கு அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளிலும் மேலும் சில பகுதிகளுக்கு பரவக்கூடும். இன்று காலை 8:30 மணி வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியிலே 14 சென்டிமீட்டர் ரிஷி வந்தியம் அப்படின்ற இடத்துல பெஞ்சிருக்கு. வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது.
அப்புறம் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி. 19ஆம் தேதி அதாவது இன்றிலிருந்து நாளை 8:30 மணி வரை பதிவாகக்கூடிய மழை கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்கோம். நாளைக்கு திரும்பவும் அப்டேட் பண்ணுவோம். கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அப்புறம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று 19ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33லிருந்து 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26லிருந்து 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை அதே மாதிரி தான். இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் வெப்பம் குறைச்சலாக இருக்கும். அதற்கு பிறகு படிப்படியாக 2லிருந்து 3 டிகிரி வரை உயரக்கூடும். அந்த மேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அது அந்த மேப்பை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறோம். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இன்று 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதனால் அப்படின்னா, சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். 20 முதல் 23 மே வரை எச்சரிக்கை மீனவர்களுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி அரபிக்கடல் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். 20ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடக, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். 21 முதல் 23 வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள். ஸோ இந்த தினங்கள் விரிவாக புல்லட்டினில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கோடை மழைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இன்று வரை 19ஆம் தேதி மே வரைக்கும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் பெய்த அளவு 192.7 மில்லிமீட்டர். 192.7 மில்லிமீட்டர். இயல்பு நிலைன்னு சொல்கிற நார்மல் 101.4 மில்லிமீட்டர். இது சராசரி நிலையை விட 90% அதிகம். அதான் ஆல்மோஸ்ட் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பாகத்தில் மழை பெய்துட்டுருக்கு. அதனால இது இயல்பை ஒட்டி அதிகம், இயல்பையை விட ஜாஸ்தி. ஸோ பைட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்.
வேற ஏதாவது கேள்விகள் அப்புறமா சொல்லி. தென்மேற்கு பருவமழையோட தென்மேற்கு அதாவது கேரளால கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி 27 மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டிய ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும். அது அப்போ கேரளாவில் எப்போ துவங்குதோ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும். தென்மேற்கு பருவமழை எப்படி மேம் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை? நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்கில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இயல்பிலிருந்து 104% ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ±7. ஆமாம், வேறு ஏதாவது கொஷின்ஸ் ஜென்ரலாக கேட்குறது அப்புறமா பைட் வரைக்கும் முடிச்சுக்கலாம். தமிழகத்தில் கோடை மழை 90 விழுக்காடு அதிகமாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கோடை மழை 90 விழுக்காடு அதிகமாக பெய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த காற்றின் வேகம் மற்றும் திசையை குறிக்கும் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சுழற்சி இங்க இருக்கு பாருங்க, அதுதான் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலே அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. இது 5.8 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும். அப்புறம் தென்னிந்திய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அரபிக்கடல், நம்ம அரேபியன் சீல 21ஆம் தேதி வாக்கிலே அதே மாதிரி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. அதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லோ பிரஷர் ஏரியாவாக உருவாகும் வாய்ப்புண்டு. அது வடக்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம். தென்மேற்கு பருவமழை குறித்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் மேப், இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா அதுதான் இயல்பாக தென்மேற்கு பருவமழை எந்தெந்த பகுதிகளில் எந்த தேதிகளிலே பரவும் அப்படிங்கிறது. இந்த ப்ளூ கலர்ல நீல கலர்ல போட்டிருக்கிறதுலாம் இந்த வருடம் எந்தெந்த பகுதிகளில் இப்போ அந்த மேகக்கூட்டங்கள், அந்த காற்றின் திசை மற்றும் வேகம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல், இந்த 19th மே தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது. அடுத்த 2-3 தினங்களில் மாலத்தீவு, குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள், தெற்கு அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் சில பகுதிகளுக்கு பரவும்.